ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனும் பாண்டியனும் பாண்டியன் வந்து சோழனை கேட்குறாரு, கல்யாணம் 15ஆம் தேதி நெருங்கிருச்சு, நானும் ரொம்ப நாள் இல்லை, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், உன்னால் எவ்வளோ முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல. என்னது என்னால் எவ்வளோ முடியுமா? ஏன் சேவிங்கில் 10 ரூபா கூட கிடையாது அப்படிங்கிறாப்புல சோழன். அப்புறம் எதுக்கு வந்து நீ இவ்வளோ நாளை வந்து சீக்கிரமாக நீ தானே வந்து 15ஆம் தேதின்னு சொன்னம்மா பொண்ணு வீட்டுக்காரவங்ககிட்ட, இப்போ வந்து என்கிட்ட பணம் இல்லைங்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சொன்னேன், பார்த்துக்குருவோம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. கல்யாண விஷயத்தில் இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, உனக்கு அண்ணன் என்னென்னலாம் பண்ணி செஞ்சார், உன் கல்யாணத்துக்கு எவ்வளோலாம் வாங்கி செஞ்சார் அப்படின்னு சொல்லவும், நானாக செய்ய சொன்னேன், அவரை தானே செஞ்சார் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. உடனே வந்து கோவம் வந்துடுது பாண்டியனுக்கு. இங்கே பாரு, என்னால் முடிஞ்ச தொகையை நான் கொடுக்குறேன், உன்னால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணு அப்படின்னவும், என்னட்ட 10 ரூபா கூட இல்லை, என்னால் முடிஞ்சதை எப்படி பண்ண முடியும்? பணம் கொடுத்தாதான் வேலை, இது பணம் கொடுத்தாதான் ஹெல்ப் பண்ணுற மாதிரியா? நான் மற்ற வேலையெல்லாம் நான் இழுத்து போட்டு செய்கிறேன்ல அப்படிங்கிறாப்புல. இது பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் வாய்த்தாரால் முத்தி போய் சண்டை போட்டு கட்டி உருள்றாங்க. பல்லவன் பக்கத்தில் இருந்துட்டு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு, முடியலை. சேரன்னா ஓடியாங்க, இங்கே பாருங்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லவும், பல்லவன் கூப்பிடவும் சேரனும் உள்ளேருந்து ஓடியாராரு. டேய் விடுங்கடா விடுங்கடா, முன்னாடி சண்டை எப்படி வேணாலும் போட்டுக்கங்கடா, இப்போ ஒரு பொண்ணு இருக்குடா, அதை ஏன்ட்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட்டு விளக்குறாரு. அப்படி இருந்தும் பிடிவாதமாக 2 பேருமே மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் உள்ளே இருந்து நிலா வர்றாங்க. நிலாவும் எவ்வளவோ சொல்கிறாங்க, கேட்குற மாதிரி இல்லை. தட்டை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடைக்க ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் தான் சண்டையை விட்டு 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா, நீங்கள் இவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தும் இப்படி கீழ்த்தரமாக சண்டை போட்டுக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்குது? இனிமேல் இப்படியெல்லாம் சண்டை போட்டால் நான் அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு கோவமாக பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ பாண்டியனை பார்த்து சோழன் கேட்குறாரு, எல்லாம் ஒன்றால் வந்த வேணடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடுப்பாகி வேலைக்கு போயிடுறாரு. எப்பயும் போல் காரை எடுத்துக்கிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு. போகையில் கஸ்டமராக காரில் இருக்கிறவங்க ஒரு லேடி, அவங்க கேட்குறாங்க, என்ன சொல்லா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இப்போ என்னை பிக்கப் பண்ண வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம், வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால தான் நான் வந்து கொஞ்ச நாளாகவே நான் வந்து இங்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்ல, இந்த சைடு வர்றதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், லவ் மேரேஜு, கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாரு. என் மாமனார் வசதியான ஆள், நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டோம், அது வந்து என் மாமனாருக்கு பிடிக்கலை, அதனால் வந்து அவர் என் ஒய்ஃபுடைய சர்டிஃபிகேட்டை முதற்கொண்டு எரிச்சிட்டாரு, அதனால் இப்போ அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல, படிப்பில் வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு, தங்க மெடல் வாங்கினவங்க, ஆனால் இப்போ வேலை கிடைக்க, சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலை கிடைக்கவும் மாட்டேங்குது, அதுதான் ரொம்ப அவங்க கவலைப்படுறாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே அந்த மேடம் சொல்கிறாங்க, வேணா வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன மேடம் உங்களால் முடியுமா அப்படின்னவும், முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சில பொறுப்புகள்லாம் கொண்டு வர சொல்கிறேன், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நிலாவை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லவும், உங்களை எங்கே மேடம் இறக்கி விட அப்படின்னவும், யூனிவர்சிட்டியில் இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் இறக்கி விட்டுட்டு சோழன் கிளம்புறாரு சந்தோஷத்தோட. எப்படியாவது வந்து சர்டிஃபிகேட் கிடச்சிரும் நம்ம ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு போகிறாரு. அந்த மேடம் லஞ்சு டயத்தில் வந்து பக்கத்தில் உள்ள லேடிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா பேர் வந்து மனோகரன், அந்த பொண்ணு பேர் நிலா, ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு மேலே இருந்த கோவத்தில் சர்டிஃபிகேட்டை வந்து எரிச்சிட்டாராம், அதனால் அந்த பையன் ஹெல்ப் கேட்டேன், எப்படியாவது அந்த பையனுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பியூன் வந்து, இது மனோகரன் நிலா அப்படிங்கிற பேரை எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. யோசிச்சுக்கிட்டே இருக்கையில், ஆகா நம்ம வந்து திருவண்ணாமலையில் வந்து இவங்க வீட்டில் வந்து தோட்டத்து வேலை பார்த்தோம், குடும்பத்தை இங்கே விட்டுட்டு வந்து வேலை பார்க்குறோம்னு சொல்லவும், அவர் தானே நம்மளுக்கு குடும்பத்தை விட்டு ஏப்பா இங்கே வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு பியூன் வேலை வாங்கி கொடுத்ததே அவர் தானே, அவர் பொண்ணா இங்கே ஓடியாந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மனோகருக்கு அந்த பியூன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணவும் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. சார், இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து இங்கே ஓடியாந்துட்டாங்களா அப்படின்னவும், ஆமாம், அதை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாப்புல. இல்லை, உங்கள் பொண்ணுக்கு வந்து இங்கே உள்ள ஒரு லேடி வந்து சர்டிஃபிகேட் ஏற்பாடு பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்கள் பேரை சொன்னாங்க, அதான் சார் நான் டவுட்டில் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, அந்த லேடி ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாரு மனோகரன். தாராளமாக வாங்கி தர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஃபோன் நம்பரை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
உடனே அந்த லேடிகிட்ட பியூன் வர்றாரு. வந்துட்டு கேட்குறாரு, மேடம் என் ஃபோனில் சார்ஜர் இல்லை, உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா, எங்கள் வீட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லவும், பேசிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்ததும் வந்து அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அனுப்பி விட்றாரு. அந்த ஃபோனுக்கு வந்து மனோகரன் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணையில் அந்த லேடி எடுக்கிறாங்க. ஹலோ சார், யார் அப்படின்னவும், நீங்கள் வந்து நிலாவுக்கு ஏதோ வந்து சர்டிஃபிகேட் ஏற்பாடு பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னவும், ஆமாம் சார், அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு தெரிஞ்ச பையன், அந்த பையனுடைய ஒய்ஃபு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா என்னமோ சர்டிஃபிகேட்டை எரிச்சிட்டாராம். அதனால் அந்த பையன் ஹெல்ப் கேட்டேன், ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னவும், உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. உன் குடும்பத்தில் எல்லோரும் உயிரோடு இருக்கணும்னா இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிற வேலையை இனியோட மறந்துடு, இல்லைன்னா உன் குடும்பத்தில் ஒரு ஆளை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. சார், எனக்கு அந்த பிரச்சனைலாம் வேணாம் சார், என் குடும்பத்தில் உள்ளவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் இந்த ஏற்பாடெல்லாம் எதுவுமே நான் செய்யலை, விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இவங்க உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலாவுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா வெயிட் பண்ணி பார்ப்போம்.